ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். இந்த வீடியோல நம்ம சென்னை மாவட்டம் அதில் இருக்கக்கூடிய தொகுதிகள் வரக்கூடிய எலெக்ஷன்ல சென்னை மாவட்டத்தில் பகுதி 1, பகுதி 2, 13, 14 அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ முதல் பகுதி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதில் இரண்டாம் பகுதி பார்க்க போறோம். இதுல யாரெல்லாம் உத்தேச கள வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, யாருக்கு சான்சஸ் இருக்குது, ஸோ எஸ்ஐஆர் நிலவரப்படி எவ்வளவு ஓட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க, இந்த டீடைல்ஸ்லாம் இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். இந்த வீடியோல இரண்டாம் பகுதியில் நம்ம என்னென்ன தொகுதியில் பார்க்க போறோம் அப்படின்னா, எழும்பூர், ராயபுரம், ஆயிரம்விளக்கு, டி நகர், இந்த 4 தொகுதிகளை பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். ஸோ முதல்ல எழும்பூர் தொகுதி, சட்டமன்ற தொகுதி எழும்பூர். இது ஒரு தனி தொகுதி. இதுல கரண்ட்ல பாத்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னா ஐ பரந்தாமன். இவரு திமுகவை சேர்ந்தவர். அதே மாதிரி 2016ஆம் ஆண்டும் உங்களுக்கு திமுகவை சேர்ந்த KS ரவிச்சந்திரன் தான் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ இந்த தொகுதி உங்களுக்கு கரண்ட்ல உங்களுக்கு டிஎம்கேக்கு ஃபேவரா இருக்கு. இங்க வாக்காளர்கள் நிலவரம் பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி மொத்தம் 1,95,151 வாக்காளர் இருந்தாங்க. எஸ்ஐஆர் டிராஃப்ட் படி 2026ஆம் ஆண்டு எஸ்ஐஆர் டிராஃப்ட் படி பாத்தீங்கன்னா மொத்த வாக்காளர்கள் 1,22,607 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்ப இந்த இதை கம்பேர் பண்ணும்போது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 75,000 வாக்குகள் இதுல டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அப்ப 72,000 வாக்குகள் இந்த எஸ்ஆர் மூலமா நீக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த எக்மோர் தொகுதியில அதிகமா உங்களுக்கு திமுக தான் வென்றிருக்குது. கிட்டத்தட்ட 12 முறை வென்றுள்ளது. அதனால இந்த தொகுதி திமுகவுக்கு தற்போது சாதகமாக உள்ளது. உத்தேச கள வேட்பாளர்கள் யாரு? டிஎம்கேல ஐ பரந்தாமன் சிட்டிங் எம்எல்ஏ இந்த தொகுதியை கேட்டிருக்காரு. அதே மாதிரி தமிழன் பிரசன்னா, இவரு அமைச்சர் சேகர்பாபுவோட ஆதரவாளர், இவரும் இந்த தொகுதியை கேட்டிருக்காரு. முன்னாள் எம்எல்ஏ 2016 வென்ற ரவிச்சந்திரன் அவர் கேட்டிருக்கிறாரு. பரிதி இளம் சுருதி இவரு இந்த தொகுதியை கேட்டிருக்காரு. ஸோ இந்த முறை பரிதி இளம் சுருதிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பரிதி இளம் வருதி தொடர்ந்து ஒரு 5 முறை இந்த தொகுதியில் வென்றிருக்காரு. தொடர்ந்து 5 முறை இந்த தொகுதியில் வென்றதுனால இந்த முறை அவரோட மகன் பரிதி இளம் சுருதிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா சம்பத் அப்படின்ற ஒரு பகுதி செயலாளர் அவரு கேட்டிருக்காரு. சம்பத்துக்கு ஏடிஎம்கேல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தொகுதியை தனித்தொகுதினால ஒருவேளை காங்கிரஸுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேமுதிக கூட வந்தா அவங்களும் இந்த ஏடிஎம்கே அலையன்ஸ் கூட வந்தாங்கன்னா இந்த தொகுதியை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த பகுதியோட வாக்கு வங்கி பாத்தீங்கன்னா பட்டியல சமூக மக்கள் அதிகம் பேர் இருக்கிறாங்க. அடுத்து நாயுடு, வன்னியர், யாதவர், முதலியார் மற்றும் வட மாநிலத்தவர், கிறிஸ்தவர், இஸ்லாமியர் இருக்காங்க. சோ இந்த தொகுதியை பொறுத்தளவு டிசைடிங் ஃபேக்டர் யாருன்னா பட்டியல சமூக மக்கள் தான். இந்த தொகுதியை பொறுத்தளவு உங்களுக்கு இதுவரைக்கும் டிஎம்கேக்கு தான் சாதகமா இருக்குது. சோ பின்னாடி கள நிலவரப்படி யாருக்கு சாதகமா இருக்குது அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். அடுத்து சட்டமன்ற தொகுதி ராயபுரம். 2016ஆம் ஆண்டு ஏடிஎம்கே சேர்ந்த டி ஜெயக்குமார் வென்றிருக்காரு. ஸோ முக்கியமான பிரமுகர் ஏடிஎம்கேல ஒரு முக்கியமான முகம் யாரா டி ஜெயக்குமார். அவர் 2016ஆம் ஆண்டு வென்றார். 2021ஆம் ஆண்டு ஐடி ராமூர்த்தி இவர் பாத்தீங்கன்னா திமுக சேர்ந்தவர். இவரு சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாரு. இந்த தொகுதியில வாக்காளர் பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் படி மொத்த வாக்காளர்கள் 1,97,035 பேர் இருந்தாங்க. 2026ஆம் ஆண்டு எஸ்ஐஆர் டிராஃப்ட் படி மொத்த வாக்காளர் பாத்தீங்கன்னா 1,46,865 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். சோ இதன் மூலம் உங்களுக்கு எஸ்ஐஆர் மூலம் இந்த தொகுதியில 50,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். 50,000 வாக்குகள் பாத்தீங்கன்னா நீக்கப்பட்டுள்ளனர். அது டெத் வாக்காவும் இருக்கலாம், இல்லைன்னா மைக்ரேட்டட் வாக்காவும் இருக்கலாம். கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தளவு உங்களுக்கு அதிமுக, திமுக இரண்டுமே பலம் வாய்ந்ததுதான். இந்த தொகுதியை பொறுத்தளவு உங்களுக்கு ஐடு மூர்த்தி அவரு களத்துல இறங்கி நிறைய வேலை செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஜெயக்குமாரை எதிர்த்து வென்றதுனால மறுபடியும் அவருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த தொகுதி அதிமுக சாதகம் வாய்ந்த தொகுதி. இந்த தொகுதி அதிமுகவும் சாதகம் வாய்ந்த தொகுதி தான். அதனால இந்த முறை கடுமையான போட்டி இருக்கும். உத்தேச கள வேட்பாளர் யார் பாத்தீங்கன்னா டிஎம்கேல ஐடின்ஸ் மூர்த்தி, அர்த்தம் பல செல்வகுமார், ஏடிஎம்கேல டி ஜெயக்குமார். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சில தகவல் படி உங்களுக்கு
இங்க இருந்து ஜெயக்குமார் வேற தொகுதிக்கு மாறலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒருவேளை மாறமாட்டார். ஒருவேளை மாறும் பட்சத்தில் ராயபுரம் தொகுதி அவருடைய மகன் ஜெயவர்தன் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தளவு வாக்காளர்கள் யார் யார் வாக்கு வங்கி யாருன்னா வன்னியர், சிறுபான்மையினர், மீனவர்கள், நாடார், முதலியார், செட்டியார், அருந்தது. ஸோ எல்லாருமே கலந்துருக்காங்க. இதுல முக்கியமா உங்களுக்கு வன்னியரும் சிறுபான்மையினரும் அதிகமா இருக்கனால ஸோ அவங்க போடக்கூடிய வாக்குகள் தான் டிசைடிங் ஃபேக்டரா அமைய போகுது. அடுத்து சட்டமன்ற தொகுதி 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி. இதுல 2016ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த கூகா செல்வம் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த எழிலன் நாகநாதன் வெற்றி பெற்றார். கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ அவர் தான். இங்க வாக்காளர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி மொத்தம் வந்து வாக்காளர்கள் 2,38,475 பேர் இருந்தாங்க. 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராப்ட் படி மொத்தம் 1,41,393 வாக்காளர்கள் உள்ளனர். சோ இதன்படி உங்களுக்கு இந்த எஸ்ஆர் டிராப்ட் படி இந்த தொகுதியில 1000 விளக்கு தொகுதியில உங்களுக்கு கிட்டத்தட்ட 97,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். 97,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இந்த தொகுதியை பொறுத்தளவு உத்தேச கள வேட்பாளர் யாருன்னா மறுபடியும் டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா எழிலன் நாகநாதன் கேட்கிறாரு. சோ கண்டிப்பா அவருக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் சிட்ரஸ் இவர் அண்ணா நகர் கேட்கறதுனால இவருக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அதிகமான வாய்ப்புகள் எழிலனுக்கு இருக்கு. பிஜேபியில குஷ்பு போட்டியிட விரும்புறாங்க. வினோத் செல்வம் கடந்த முறை போட்டி போட்டார். சரிங்களா? சோ அவரும் இந்த முறை அந்த தொகுதியை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்தவரை வாக்கு வங்கி பாத்தீங்கன்னா பட்டியலின சமூக மக்கள் அதிகம் பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. சோ அதிகமா பட்டியலின சமூக மக்கள் இருக்கிறாங்க. இந்த தொகுதி உங்களுக்கு அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டரா அமைவாங்க. அடுத்து சட்டமன்ற தொகுதி தியாகராய நகர். ஸோ இந்த தொகுதி ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு எஸ்ஆர் வரக்கு ஒரு மூல காரணமா அமைஞ்சவர் யாருன்னா சத்யநாராயணன். ஸோ ஏடிஎம்கே சேர்ந்த சத்யநாராயணன் 2016ஆம் ஆண்டு அவரு அங்க எம்எல்ஏவா இருந்தாரு. 2021ஆம் ஆண்டு ஜே கருணாநிதி இவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 137 ஓட்டு தான். 137 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் ஜே கருணாநிதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வென்று இருக்கிறார். ஸோ இதனால இவர் கோர்ட்டு போயிட்டு ஸோ தன்னுடைய தரப்பு நியாயங்களை சொன்னதுனால எஸ்ஆர் வந்தது முக்கியமான விஷயம். எஸ்ஆர் வரக்கு ஒரு மூல காரணம் இவரும் ஒருவர். இப்போ இந்த தொகுதியை பொறுத்தளவு மொத்தம் 2,35,616 வாக்காளர்கள் இருந்தனர். ஆஸ் பெர் 2026ஆம் ஆண்டு எஸ்ஐஆர் டிராப்ட் படி மொத்தம் 1,39,498 வாக்காளர்கள் தற்போது நிலவரப்படி உள்ளனர். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா இந்த டீனர் தொகுதியை பொறுத்தளவு உங்களுக்கு 96,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். 96,000 வாக்காளர்கள் இந்த எஸ்ஆர் ரிப்போர்ட் படி டிராப்ட் படி நீக்கப்பட்டுள்ளனர். இந்த தொகுதியை பொறுத்தளவு உங்களுக்கு தமாக வந்து ஒரு முறை வென்றுள்ளது, காங்கிரஸ் 3 முறை வென்றுள்ளது. ஆனா ரொம்ப ஈக்குவலான டஃப் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே டஃபா இருக்கு. இந்த முறை உங்களுக்கு சத்யநாராயணுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. சோ அவரு வெற்றி பெறுவதற்கு கள நிலவரப்படி அதிக வாய்ப்புகள் உள்ளது. உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ஜே கருணாநிதி அவர் மறுபடியும் ஒரு கேட்டு இருக்காரு. அதே மாதிரி ராஜா அன்பழகன் சோ அவரு தென்மேற்கு இளைஞரணி அமைப்பாளர் அவரும் டீனர் தொகுதியை கேட்டிருக்காரு. சோ இதுல யாருக்கு கொடுக்கணும்ன்றது டிசைடிங் ஃபேக்டர் இருக்குது. ராஜா அன்பழகனுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏடிஎம்கேல அதே சத்யா மறுபடியும் அவரு நிக்கிறார். கண்டிப்பா அவர் நிற்பாரு. பிஜேபிக்கு ஒருவேளை இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் ஒதுக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஒதுக்கப்பட்டால் தமிழிசை சவுந்தரராஜன் அல்லது எச் ராஜா நிற்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதிகமா இந்த தொகுதியை பொறுத்தளவு சத்யநாராயணுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வாக்கு வங்கி பிராமணர்கள், வன்னியர்கள், தலித் சமூகத்தில் இருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த தொகுதி ரொம்ப டஃப்பான தொகுதி தான். மிகவும் கடுமையான தொகுதி இது. ஸோ இந்த வீடியோல நம்ம 1000 விளக்கு, எழும்பூர், டி நகர், ராயபுரம் இந்த தொகுதியை பத்தி பார்த்தோம். இந்த தொகுதியில கரண்ட்ல யார் இருக்கா, இதுக்கு முன்னாடி யார் இருந்தா, இதுக்கு முன்னாடி யாரும் சக்சஸ் பண்ணான்றதை நம்ம இதில் பார்த்தோம். வெற்றி பெற்றாங்க இதை பார்த்தோம். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு தேர்தலில் இந்த தொகுதிகளில் யாரு வந்து வெற்றி பெறுவா அப்படின்றத பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ டிவிகே வந்து புதுசா உள்ள கட்சி ஆரம்பித்து வந்திருக்குது. அடுத்து ஆல்ரெடி என்டிகே இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே ஓரளவு பலம் வாய்ந்ததா தான் அறியப்படுறாங்க. ஆதலால் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே டிஎம்கே வந்து மிகவும் வந்து கடினமான தொகுதி வந்து எலெக்ஷனா இந்த எலெக்ஷன் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய கள நிலவரப்படி இதுல இன்னும் யாருக்கு சாதகமா இருக்குன்றதை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.